ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்திரிப்பா. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரவுண்ட் நெக்ல இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் லேஸ் வச்சு தச்சு போகும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் வர மாதிரி இப்படி நிக்கும், இந்த இடத்துல இப்படி நிக்கும். அப்படி வராம இந்த மாதிரி அழகா எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்டாங்க, இந்த லேஸ் தைக்கும்போது நம்ம ப்ளவுஸ் போடும்போது திருப்பி திருப்புது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லேஸ் தைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வைக்கக்கூடாது. அப்படியே அழகா இந்த லூஸ் கொடுக்கும். இந்த கொடுக்கும் பார்த்தீங்களா, இந்த லூஸ் கொடுக்கும். இந்த லூஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த திருப்ப தைக்கும்போது கீழே மேலே போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராம அழகா இருக்கும். இந்த மாதிரி லூஸ் கொடுத்து தைக்கணும். இப்படி மடிப்பு வச்சுலாம் கூட தைக்க வேணாம். இந்த மாதிரி மடிப்பு வச்சுலாம் கூட நம்ம தைக்க வேணாம். இந்த மாதிரி அழகா லூஸ் கொடுத்து தைச்சோம்னாலே உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் திருப்பி வர மாதிரி வராது. ப்ளவுஸ் போடும்போது அது டர்னிங்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்து அழகா பண்ணணும். டர்னிங்ல என்ன பண்ணுவாங்க, இழுத்து இப்படி பண்ணுவாங்க. அப்படிலாம் நீங்க பண்ணவே கூடாது. அப்படிலாம் ஒரு சிலர் இப்படி மடிச்சு வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. பண்ணவே வேணாம். அழகா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா லூஸ் கொடுத்து, எப்பவுமே கிளாத்துக்கு யாருமே லூஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம லேஸ்க்கு லூஸ் எவ்வளவு நம்ம லூஸ் கொடுத்து தைக்கிறோமோ அவ்வளவு லேஸோட ஃபிட்டிங் வந்து நம்ம ப்ளவுஸ்ல அழகா உட்காரும். அதுக்காக தான் இந்த அழகான டிப்ஸ் வீடியோ. சரிங்களா? அடுத்தது செகண்ட் டைல் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைல் போட்டு முடிச்சாச்சு. இதுலயே அப்படியே செகண்ட் டைல் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு அந்த ஷேப்பும் நீங்க பார்க்கும்போது இது தெரியும். இந்த மாதிரி நம்ம லூஸ் கொடுத்து வைக்கும்போது நீங்க இப்படி வைக்கும்போதே தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதோட ஃபோல்டிங் வெளியில வராம இருக்கும். அதோட ஃபோல்டிங் வந்துட்டு வெளியில வராம இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். அதோட அந்த ஃபோல்டிங் வந்து வெளியே வராம இருக்கும். அப்போ நம்ம இழுத்து பிடிச்சி வைக்கும்போது நாங்கள் நார்மலாக வைக்கும்போது அந்த ஃபோல்டிங் என்ன பண்ணும், இப்படி நின்று இருக்கும். அதுக்கு மேலே நீங்க டைல் போட்டீங்கன்னா அது மறுபடியும் இப்படி தான் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ நம்ம சொன்னோம் அழகா லூஸ் கொடுத்து வைக்கும்போது இப்போ நம்ம அழகா மேலே தையல் போட்டுருக்கோம். அந்த ப்ளவுஸ்ல ஓரமா தையல் போட்டுருக்கோம். இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு அது மேலே வருதா என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே வராம எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும். பாருங்க, ஏதாவது திருப்பி இருக்கா, எதுவும் பாருங்க, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, ஃபோல்டிங் ஏதாவது திருப்பி வர மாதிரி இருக்கா. இப்போ நீங்க நார்மலா இழுத்து பிடிச்சி தைக்கும்போது இது வரும், கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். அது போட்ட பிறகு சரியாயிரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்க பாருங்க, ஏதாவது மாற்றம் தெரியுதா, எதுவும் தெரியல இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்றேன். தேங்க்யூ.